மிளகு ரசம். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். மிளகு ரசம் என்றும் அழைக்கப்படும் பெப்பர் ரசம், அதன் காரமான சுவைக்கும் செரிமான பண்புகளுக்கும் பெயர் பெற்ற ஒரு பாரம்பரிய தென்னிந்திய சூப். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு, தண்ணீர், தக்காளி, புளி, மஞ்சள் தூள், உப்பு, புதிய கொத்தமல்லி தழைகள், கருப்பு மிளகு, சீரகம், மல்லி விதை. படி 1. துவரம்பருப்பு சமைக்கவும். துவரம்பருப்பை அலசி 1 கப் தண்ணீருடன் குக்கரில் மென்மையாகவும் கூழ் போலவும் வேகவிடவும். நன்றாக மசித்து தனியாக வைக்கவும். படி 2. ரசம் பொடி தயார் செய்யவும். ஒரு வெறும் வாணலியில் மிதமான தீயில் மிளகு, சீரகம், கொத்தமல்லி விதைகள், துவரம் பருப்பு மற்றும் கறிவேப்பிலை ஆகியவற்றை வாசனை வரும் வரை வறுக்கவும். ஆறவிட்டு மெல்லிய பொடியாக அரைக்கவும். படி 3. புளியை ஊறவைத்து சாறு எடுத்தல். புளியை வெதுவெதுப்பான நீரில் 10 முதல் 15 வரை நிமிடங்கள் ஊறவைத்து சாற்றை பிழிந்து எடுக்கவும். விதைகள் மற்றும் நார் பகுதியை நீக்கிவிடவும். படி 4. பொருட்களை சேர்க்கவும். ஒரு பாத்திரத்தில் மசித்த பருப்பு, நறுக்கிய தக்காளி, புளிக்கரைசல், மீதமுள்ள 2 கப் தண்ணீர், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். படி 5. ரசம் பொடி சேர்க்கவும். ஒரு கொதி வந்ததும் தீயை குறைத்து தயாரித்து வைத்த ரசம் பொடியை சேர்க்கவும். நன்கு கலந்து 5 முதல் 7 வரை நிமிடங்கள் கொதிக்க விடவும். சுவைகள் ஒன்றோடு ஒன்று கலக்க அனுமதிக்கவும். ரசம் பொடியைச் சேர்த்த பிறகு அதிக நேரம் சமைக்க வேண்டாம். படி 6. தாளிப்பு தயாரிக்கவும். ஒரு சிறிய கடாயில் நெய் அல்லது எண்ணெய் சூடாக்கவும். கடுகு சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். பெருங்காயம், காய்ந்த மிளகாய் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். சில நொடிகள் வதக்கவும். படி 7. ரசம் தாளித்தல். கொதிக்கும் ரசத்தின் மேல் சூடான தாளிப்பை ஊற்றவும். மெதுவாக கிளறவும். படி 8. முடித்து பரிமாறுதல். புதிதாக நறுக்கிய கொத்தமல்லி இலைகளைச் சேர்த்து அடுப்பை அணைக்கவும். மூடி சிறிது நேரம் வைத்திருந்து சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.